ஹலோ ஆல் வெல்கம் டு அவர் சேனல் டிகே ஃபிசிக்ஸ். இந்த வீடியோட பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேரண்ட்ஸுக்கு ரெண்டு விதமான டவுட்ஸ் இருக்கு. ஒன்று, போர்ட்டல் இன்னைக்கே முடிஞ்சிருச்சா அப்படின்னு. அவங்க எல்லாமே ரீசெண்ட் அப்டேட் கவனிக்கல அப்படின்னு அர்த்தம். போர்ட்டல் இன்னும் ஓப்பனே ஆகலை. இன்னும் ஒரு சில பேரண்ட்டுக்கு அந்த போர்ட்டல் எங்கே போய் சார் பார்க்கறது, வெப்சைட்ல லிங்க் இல்லை அப்படின்னு தான் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. நல்லா புரிஞ்சுக்கணும். சிபிஎஸ்இ வந்துட்டு 29ல நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், தட் இஸ் எக்ஸ்பெக்டட் டு கோ லைவ் பை 29 தான் கொடுத்துருந்தாங்க. அஃபீஷியலாக எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் டேட்டும் கொடுக்கல. இதுதான் உண்மை. ஸோ இப்போ வரைக்கும் ஓப்பன் ஆகலை. இப்போ நான் பேசிகிட்டு இருக்கும்போது டைம் பார்த்தீங்கன்னா 5:30 29/5/2026. இன்ன வரைக்கும் ஓப்பன் ஆகலை. இனிமேல் ஓப்பன் ஆகாதுங்கிறது என்னோட கெஸ். ஓகே, அப்புறம் என்னைக்கு சார் ஓப்பன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நேற்று நடந்த ப்ரெஸ் மீட்டில் ஸ்டூடெண்ட்ஸ் இது மாதிரி ஃபோட்டோ காப்பி அப்ளை பண்ணும்போது நிறைய பிரச்சனை இருந்தது. அந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லாமலாம் நீங்கள் எங்களுக்கு இந்த வெப்சைட்டை கொடுங்க, போர்ட்டலை கொடுங்க அப்படின்னு சொன்னதுனால அதை ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பேங்க் அக்கௌண்ட் இஷ்யூ எல்லாமே இருந்திருக்கு. ஐஐடி கான்பூர் டைரக்டர்ஸோட உட்காந்து பேசியிருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் வரல, நாளைக்கு வரலாம், இல்லைன்னா அதிகப்படியாக ஜூன் 1க்குள்ளே வந்துடும் அப்படிங்கிறது என்னோட கெஸ். ஓகே, ஓப்பன் ஆனால் நான் எங்கே போய் சார் பார்க்கறது, வெப்சைட்டில் லிங்க் இல்லையே அப்படின்னா, கண்டிப்பாக வெப்சைட்டில் தனியாக லிங்க் இருக்காது. மேபி ஒரு அப்டேட் இருக்கலாம். லாஸ்ட் இயர் இதே மாதிரி ப்ரொசீஜரில் என்ன நடந்ததுன்னு சொல்கிறேன். நீங்கள் டேஷ்போர்டு கீழே லாகின் பண்ண பிறகு இந்த பேஜ் வருங்களா, அதில் டேஷ்போர்டு கீழே ஃபோட்டோ காப்பின்னு இருக்கா. இந்த ஃபோட்டோ காப்பிங்கிறது இருக்காது. போன வருஷம் அப்படி இல்லை, இந்த வருஷம் இந்த ஃபோட்டோ காப்பின்னு இருக்கலாம். இருந்துட்டு கீழே அதுக்கப்புறம் வெரிஃபிகேஷன் அண்ட் ரீஎவாலுவேஷன் புதுசாக ஒன்று ஓப்பன் ஆகும். இங்கே ஒரு பெராமீட்டர் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பேஜுக்கு வரும். உங்களுக்கு இந்த ஹை டிஃபரன்ஸ் தெரியுது பாருங்க, இது கம்ப்ளீட் பண்ணது. இப்படி போய் வச்சு ஆரோ மார்க் இங்கே வச்சிங்கன்னா பாப்பப் ஆகும், பட் எனேபிளே ஆகாது. செஞ்சு பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக. ஸோ இந்த இடத்துலயே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதுக்கு தனியாக எதுவும் லிங்க் கிடையாது. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. நான் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு அப்ளை பண்ணி அதோட ப்ரொசீஜரை ஸ்டெப் பை ஸ்டெப் நான் போடுறேன். நீங்களும் அதுபடி அப்ளை பண்ணிக்கலாம். ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் என்னன்னா, யார் ஃபோட்டோ காப்பி அப்ளை பண்ணாங்களோ, ஃபோட்டோ காப்பி ரிசீவ் பண்ணி ஃபோட்டோ காப்பி அப்ளை பண்ணவங்களுக்கு மட்டும்தான் வெரிஃபிகேஷன் போர்ட்டல் காமிக்கும். மற்றபடி மற்ற எல்லாருக்கும் விண்டோ இஸ் க்ளோஸ்டுன்னு மட்டும் தான் காமிக்கும். ஸோ நீங்கள் ஃபோட்டோ காப்பி அப்ளை பண்ணல அப்படின்னா இங்கே வெரிஃபிகேஷன் வராது. அண்ட் எந்த சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் ஃபோட்டோ காப்பி அப்ளை பண்ணீங்களோ அந்த சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் தான் நீங்கள் வெரிஃபிகேஷன் ரீஎவாலுவேஷன் போட முடியும். ஸோ நீங்கள் குழப்பிக்க வேண்டாம். நாளைக்கு எதிர்பார்க்கலாம், இல்லை நாளான்னைக்கு வரலாம். கீப் ஆன் வாட்சிங். இந்த வீடியோவை கிளாரிட்டிக்காக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணலாம். கீப் ஆன் வாட்சிங். ஸ்டே ஸ்ட்ராங். தேங்க்யூ.